ஹாய் ஆல், இது வந்துட்டு லாஸ்ட் இயர் நான் செலிப்ரேட் பண்ண தீபாவளியோட வீடியோ. தீபாவளிக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் வீட்லேயே வந்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம் புது வீட்டில் அப்படின்றதுனால கும்பிட்டுருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு பஜ்ஜி மாவு, அப்புறம் அதிரசம், அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. ஆக்சுவலாக இந்த டைம் என்ன பண்ணன்ற ஐடியாவே இல்லை. இருந்தும் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு ரிவீல் பண்ணணும்னு தோணுச்சு. போன டைம் வந்துட்டு வாழைக்காய், மிளகாலாம் போட்டு வந்துட்டு நல்லா வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாம் சுட்டு வச்சுருந்தேன். அது கூட வந்துட்டு பஜ்ஜி மாவு ரெடிமேடாக தான் வாங்கியிருந்தேன். அது கூடயே வந்துட்டு நம்ம அதிரசம் மிக்ஸும் வந்துட்டு ரெடிமேட் தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு அதிரசம் மிக்ஸ் அரைச்சி சுடுற அளவுக்கு நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. அதனால வந்துட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைக்காக வந்துட்டு நாங்கள் ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பஜ்ஜி எல்லாம் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபார்மாலிட்டிக்காக சாமி கும்பிடுங்கிறதுக்காக ஒரு 4 நாள் மட்டும் சுட்டுக்கிட்டேன். அப்புறம் அதிரசம் மாவு வச்சு ரெடி மிக்ஸ் போட்டு நான் சுட்டிருந்தேன். சூப்பராக வந்துருச்சு ஸ்ட்ரக்சர் வைஸாக. பட் சாப்பிட தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் தட் ஆல்சோ நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறையா பலகாரம் சுடணும்னு ஆசை தான். பட் ஆனால் வந்துட்டு இந்த வருஷம் அம்மா ஊருக்கு போகிறதுனால வந்துட்டு இங்கே நான் எதுவும் சுடலை. ஒரு ஸ்வீட் மட்டும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு போகலான்ட்டு. பூஜை ரூமில் சாமி கும்பிட முடியாத சுச்சுவேஷன் நமக்கு இருந்தாலும் பட் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யக்கூடாது. வருஷத்தில் ஒரு முறை அந்த அமாவாசை நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளை வளர்த்தவங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இந்த நாள் கிழமை பார்க்காம நம்ம வீட்டுக்கு பூஜை ரூம்குள்ளே போகாமல் வீட்டுக்கு வேலையை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்க வேண்டியதான். நம்மளால் என்ன முடியுமோ என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி படித்து புது ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்காக ஃபஸ்ட்டு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வேலையை பண்ணலாம். ஸோ நான் வாங்கின புது ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு நான் சுட்ட பலகாரம் எல்லாத்தையும் வச்சு போன வருஷம் சாமி கும்பிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் ஆஃப் வந்துட்டு ஊருக்கு போகிறோம். போன டைமே பண்ணி நிறைய சாப்பிட முடியாமல் வேஸ்ட் ஆக்கியாச்சு. ஊருக்கு கொண்டு போனால் அங்கேயும் பலகாரம். ஸோ இப்போ ஒரு வருஷம் நமக்கு வயசாகிட்டு போகுது இல்லையா, என்ன பலகாரம் என்னமோ சாப்பிடவே முடியல. பட் இருந்தும் வந்துட்டு கொஞ்சம் போல் ஸ்வீட் மட்டும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாமியாரும் இருக்கும் அம்மாவும் இருக்கும் கிளம்பி போகலான் இருந்தேன். நீங்கள் வந்துட்டு இந்த வருஷம் தீபாவளியை ரொம்ப சேஃபாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். செகண்டரி வந்துட்டு எல்லாம் வல்ல இறைவன் வந்துட்டு உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது என்னோட ப்ரேயர்லேயே இருக்குது. நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. போன வருஷம் இந்த மாதிரி தான் இந்த வருஷம் இருக்குது. ஒரு சேஞ்சஸ் இல்லை. அண்ட் தட் ஆல்சோ நம்ம ஒரு வருஷமாக நல்லபடியாக இருந்திருக்கோம்ல, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்ம முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லி நம்மளுடைய டே வந்துட்டு தீபாவளியை நல்லா சேஃபாக செக்யூர்டாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்கக்கூடிய தீபாவளி செலிப்ரேஷனில் என்னோடய ஹஸ்பண்டை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் அவங்க வந்துட்டு எங்கள் கூட தீபாவளிக்கு இருந்ததே 2 தீபாவளி தான். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் இருக்க மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளோ பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட்லாம் ஃபாரினில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் நமக்கு தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குல்ல, அவங்க இல்லாட்டெல்லாம் அந்த கடமைகளை நம்ம பண்ணி தானே ஆகணுங்க. அவங்களையும் கூடயே இருக்கிற மாதிரி நினச்சி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்மளுடைய தீபாவளியை வந்துட்டு நம்ம மூவ் பண்ண வேண்டியதான். என்னோடய 6 இயர்ஸ் லைஃப் ஜேர்னியில் வந்துட்டு 2 இயர்ஸ் மட்டும்தான் என்னோடய தலை தீபாவளி அப்புறம் ஒரு தீபாவளிக்கு மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்களுடைய ஒர்க்கிங் டைமில் தான் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல் அப்படி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வேலை பார்க்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹாப்பியாக தீபாவளி கொண்டாட முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் அப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃபாக செக்யூர்டாக வந்துட்டு தீபாவளி கொண்டாடுங்க. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பலகாரம் பண்ணி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. முடியலை அப்படின்னா நீங்களே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. பை பை, டேக் கேர் ஆஃப் யூ.